एक तरफ இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதிலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் இது மதசார்பற்ற ஒரே நாட்டில் ஒரு மதத்தினருக்கு எதிராக நடத்தப்படும் திட்டமிட்ட தாக்குதல் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டுகள் மேலும் வலுப்பெற்றுள்ளன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு, வன்முறை மற்றும் சட்ட ரீதியான அடக்குமுறைகள் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாஜக முன்னாள் எம்பி ஒருவர் இஸ்லாமிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க மறுத்த சம்பவம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் டோங்க் மாவட்டத்தில் கரேடா புஜுரக் என்ற கிராமம் ஒன்று உள்ளது. இந்த கிராமத்தில் பாஜக முன்னாள் எம்பி சுக்பீர் சிங் ஜவுனாபூரியா கிராமத்தில் இருக்கும் பெண்களுக்கு குளிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் கம்பளி போர்வைகளை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அங்கு வந்திருந்த பெண்களுக்கு சுக்பீர் சிங் போர்வையை வழங்கினார். அப்போது போர்வையை கொடுக்கும் முன் பெண்ணின் பெயரை கேட்க அதற்கு ஒரு பெண் தனது பெயர் சுக்ரான் கான் என்று தெரிவித்துள்ளார். உடனே ஆத்திரமடைந்த அவர், என்ன இஸ்லாமிய சமூகமா என்று கேட்டு, பிரதமர் மோடியை திட்டுபவர்களுக்கெல்லாம் இதை வாங்கும் உரிமை இல்லை என்று ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் ஏற்கனவே அதை வாங்கிய இஸ்லாமிய பெண்களிடமிருந்தும் கம்பளி போர்வைகளை திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக முன்னாள் எம்பி சுக்பீர் சிங்கின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் திகாராம் ஜூலி இதை மனிதாபிமானமற்றது என்று விமர்சித்து, ஏழை முஸ்லிம் பெண்களை அவமானப்படுத்தியது அரசியலமைப்பு சமத்துவ கொள்கைக்கு எதிரானது, முன்னாள் எம்பியின் செயல் அவமானகரமானது என்று கண்டித்துள்ளார். மேலும் பெண்கள் மணிக்கணக்கில் காத்திருந்து போர்வை பெற்ற பிறகு அதை திரும்ப பெற்றது அவமானத்தின் உச்சம் என்றும் காட்டமாக தெரிவித்திருந்தார். அதே போன்று டோங் சவாய் மாதோப்பூரின் தற்போதைய காங்கிரஸ் எம்பி ஹரிஷ் சந்திரா மீனா சுக்பீர் சிங்கின் நடத்தை கண்டிக்கத்தக்கது என்றும், நாட்டின் சமூக கட்டமைப்பை அழிக்கும் ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறது, ஏழை ஆதரவற்ற பெண்களின் பெயர்களை கேட்டு போர்வைகளை விநியோகிப்பது, அவர்களின் மதத்தை பொறுத்து அவர்களை திரும்ப பெறுவதும் வெட்கக்கேடானது என்று தெரிவித்துள்ளார். பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் இது அரசு சார்பாகவோ அல்லது கட்சி சார்பாகவோ மக்களுக்கு போர்வை கொடுக்கவில்லை, இது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி என்று சுக்பீர் சிங் ஜவுனாபூரியா விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் அவருக்கு எதிராக தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பிட்ட மதத்தினரை அவமதிப்பதும் புறக்கணிப்பதும் அரசியலமைப்புக்கு எதிரான ஒன்று. குளிர்கால உதவி திட்டங்கள் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும், அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். आपको बुला के बैठाना चाहिए, मैंने नहीं है बुरा माने भला मान नहीं। जो देखो बात सुनो, जो आप लोग बैठे ना, मैंने बताया जो मोदी गाड़ी रहने वाला उसको रहने का हक ही नहीं है। रहना चाहिए, हमने कहा गाँव में बुरा लगा, किसी बुरा लगा।